கொங்கு எங்கள் கோட்டை, அந்த கோட்டையிலே விஜய் பெரிய ஓட்டையை போட்டுட்டார். எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் போதும், நீங்கள் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யுங்க, நீங்கள் எடுத்தது தான் முடிவு அப்படின்னு செயல்பட்டதுனால தான் இந்த தோல்வி வந்தது. எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து வாங்குவதற்கான படிவத்தை அங்கே கொடுத்தார். ஆனால் அதில் பாதிக்கு மேற்பட்டோர் கையெழுத்து போடவில்லை. செங்கோட்டையினுடைய ஒருங்கிணைப்போடு இந்த ஆபரேஷனை நடத்துகிறாங்க என்று நான் சிஎம்மாக இருக்கும்போதே உன்னை பார்த்தா ரகசியத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். செலவுக்கு 10 கோடியை கொண்டு காட்டு, 20 கோடியை கொண்டு காட்டு, லிக்விட் கேஷாக 10 கோடியை கொண்டு காட்டினாதான் உங்களுக்கு சீட்டு. வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முதலமைச்சரான விஜய் இன்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் இவங்க வீட்டுக்கெல்லாம் தேடி போய் வாழ்த்து பெற்றிருக்கிறார். ஏற்கனவே அவங்க வாழ்த்து சொன்னாங்க. அதற்காக ஒரு நாகரிகத்துக்காக அவர்களை தேடி போய், அவர் வீடு தேடி போய் வாழ்த்து வாங்கியிருக்கிறார். இந்த நிலையில் விஜயும் ஸ்டாலினும் சந்திப்பாரா, விஜயும் அன்புமணியும் சந்திப்பாங்களா, விஜயும் சீமானும் ஒருவர் சந்திப்பார்களா என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் அவர்கள் சந்தித்து விட்டார்கள். ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்குள் சந்திக்க வேண்டியவர்கள் இரண்டு பக்கமும் ஒருவர் முறைத்து கொண்டு திரும்பிக் கொண்டு நிற்கிறார்கள். ஆமாங்க, இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அதுக்கான சாட்சிகள் இருக்குது. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கிறதுக்கு வந்தார். அவரோடு அதிமுகவின் மொத்த 47 எம்எல்ஏக்களில் அவரோடு சிலர் மட்டுமே வந்திருந்தார்கள். மீதி இருப்பவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் தலைமை கழக செயலாளர் எஸ்பி வேலுமணி அவர் வரும்போது எம்எல்ஏக்கள் கூட்டம் அவர் சுற்றி இருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கும் சிவி சண்முகம் ப்ளஸ் எஸ்பி வேலுமணி இந்த குரூப்புக்கும் இடையே ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த பேச்சு 2-3 நாளாகவே தொடர்ந்து இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த போது ஏர்லி ட்ரெண்டு, அதாவது வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்ட காலையிலிருந்து உச்சி வேளை வரைக்கும் அதிமுக 2வது இடத்தை பிடிப்பது போல ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர்நூன் அப்படியே மாறி அந்த எதிர்க்கட்சிக்கான இடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பிடித்து அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இந்த நிலையில் இப்போதைக்கு அதிமுக எதிர்க்கட்சி கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கொங்கு எங்கள் கோட்டை என்று அவர்கள் சொல்லி வந்த நிலையிலே அந்த கோட்டையிலே விஜய் பெரிய ஓட்டையை போட்டுட்டார். அந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை மாவட்டத்தை வெற்றி பெற்று கொடுத்து விடுவார் என்று நம்பினார்கள். அவர்களுக்கும் அங்கே இழப்பு தான். இப்படி அதிமுக திமுக என 2 தரப்பையும் பல்வேறு ஏரியாக்களில் அவரவர் கோட்டை என்று சொல்லப்பட்ட ஏரியாக்களில் எல்லாம் விஜய் வெற்றி கண்டு விட்டார். இப்போ விஷயம் அது இல்லை. அதிமுக 3வது இடம் அடைந்த பிறகு அதிமுகவுக்குள் அடுத்த கட்ட புரட்சி ஒன்று ஆரம்பித்து விட்டது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற குரல் இன்னும் பத்திரிகைகள் வாயிலாக பகிரங்கமாகத்தான் அவர்கள் சொல்லவில்லையே தவிர, எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே நேருக்கு நேராக எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் நீங்கள் போதும், நீங்கள் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருந்து இவ்வளவு தோல்வியை கொடுத்தது போதும், நீங்கள் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று விலகிடுங்க என்று அதிமுகவின் முதல் எம்எல்ஏக்கள் கூட்டம், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இப்போதைய பசுமை வழிச்சாலை வீட்டிலே நடந்த போதே எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் போதும், நீங்கள் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யுங்க என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கான காரணங்கிறத முதல்ல ஆராய்ஞ்சிட்டு இன்னும் அதுக்கு பிறகு நம்ம முடிவெடுப்போம் என்று அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமியின் பாணியே கிடையாது. எதிர்த்து பேசினால் அவர்களை நீக்குவது தான் தேர்தலுக்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமியின் பாணியாக இருந்தது. செங்கோட்டையன் அனைவரும் ஒன்றுபட வேண்டும், அதுக்கு நான் இதுக்கு நாள் குறிக்கல, ஒரு 10 நாளில் எனக்கு அதிமுக தலைமை பதில் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்போது அடுத்த நாளே அவருடைய கட்சி பதவி அவரிடம் பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த சில நாட்களில் அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அவர் 3வது இடத்துக்கு தன்னுடைய தலைமையில் இருந்த அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது என்ற நிலைமையில் தனக்கு எதிராக இப்படி ஒரு புரட்சி வரும் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துதான் தோல்விக்கான காரணத்தை ஆராய்வோம், அதற்கு பிறகு முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் இதில் என்ன ஆராயறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் எடுத்தது தான் முடிவு அப்படின்னு செயல்பட்டதுனால தான் இந்த தோல்வி வந்தது,
என்று ஆராயறதுக்கெல்லாம் கால அவகாசம் வேண்டாம், நீங்கள் இடத்தை காலி பண்ணுங்க என்று நேருக்கு நேராக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகுதான் சிவி சண்முகத்தில் ஒருங்கிணைப்பிலே அதிமுக எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரியிலே ஒரு ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர். அதிமுக எம்எல்ஏக்களிடையே ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது என்ற தகவல் வந்துவிடக்கூடாது, வந்துடுச்சு, ஆனால் அது உண்மையாயிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி நேராக அங்கே போயிட்டார். அங்கே போய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடமும் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக, அதாவது இப்போ எதிர்கட்சி தலைவர் இல்லை, சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று ஒவ்வொரு எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து வாங்குவதற்கான படிவத்தை அங்கே கொடுத்தார். ஆனால் அதில் பாதிக்கு மேற்பட்டோர் கையெழுத்து போடவில்லை. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோர் விஜய் கட்சியிலே இப்போது இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையினுடைய ஒருங்கிணைப்போடு இந்த ஆபரேஷனை நடத்துகிறாங்க என்று நமக்கு தகவல்கள் வருகின்றன. என்ன நடந்தது என்றால், தேர்தல் பிரச்சாரத்தில் கோபி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக செங்கோட்டையன் போட்டியிட்டார். அங்கே பிரச்சாரத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பற்றி மிகவும் தாறுமாறாக, யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிகவும் அவருடைய, அதாவது அப்போது அவர் பேசும்போது அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அமைச்சருக்குரிய அந்தஸ்து பெற்ற பதவியில் இருந்தார், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அப்படிப்பட்டவர் எந்த விதமான ஒரு வரம்பும் இல்லாமல் செங்கோட்டையனை சகட்டு மேனிக்கு தாக்கினார். டேய் செங்கோட்டையா என்றெல்லாம் அவர் பேசினார். அப்போ அவர் சொல்லும்போது, உன்னுடைய ரகசியம் எல்லாம் இங்கிட்ட இருக்கு, என்ன சும்மா நினச்சியா, நான் சிஎம்மாக இருக்கும்போது உன்னை பற்றி ரகசியத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் என்று ஒரு வார்த்தையை விட்டார். அப்போ தான் இந்த மாஜி அமைச்சர்களுக்கு சுருக்குன்றது. அப்படின்னா இவர் செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் பண்ணியிருப்பாரா? இப்போ நாமளும் அவருடைய அமைச்சரவையில் தான் அமைச்சர்களாக இருந்தோம். இந்த நிலையில் அப்போ நம்மை பற்றிய விஷயங்களையும், நம்மளோட மற்ற டேட்டாக்கள், நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வர்றோம், இதெல்லாம் அவர் எடுத்து வச்சிருப்பாரா? அப்போ ஒருவேளை அவருக்கு எதிராக, அவர் பலமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எதிராக நாம் ஏதாவது ஒரு எதிர்கருத்து எழுப்பினால் அவர் அந்த ரகசியத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு நம்மை மிரட்டுவாரா என்று செங்கோட்டையனை எடப்பாடி பேசிய அன்றே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பலர், என்னங்க எப்படி பேசுகிறாரு, அப்போ நம்மளை பற்றியும் எடுத்து வச்சிருப்பாரோ என்று பேச ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அப்போது தேர்தல் காலம், அப்போது இது பற்றி எதுவும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் இதெல்லாம் அப்படியே அவர்களாக அப்படியே போயிருக்கும். ஆனால் இப்போது அதிமுக 3வது இடத்துக்கு வந்துவிட்ட நிலையில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணது போதும், உங்களுடைய தேர்தல் பாணியே மிக தவறானதாக இருந்தது, அதாவது இது வாழ்வா சாவா என்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு இந்த தேர்தலை நாம் எதிர்கொண்டோம். மிக சரியான வேட்பாளர்களை கட்சியே செலவு பண்ணி அவங்கள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் ஆதரவு பெற்ற, அதிமுக தொண்டர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களை நாம் நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணார், வேட்பாளராக செலவுக்கு 10 கோடியை கொண்டு காட்டு, 20 கோடியை கொண்டு காட்டு, லிக்விட் கேஷாக 10 கோடியை கொண்டு காட்டினா தான் உங்களுக்கு சீட்டு என்று அப்போதே அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். இங்கிருந்து இது பிஜேபிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு, பிஜேபியிலிருந்து அமித்ஷா வரைக்கும் இந்த தகவல் எடுத்துச் செல்லப்பட்டு, அமித்ஷாவே ஏன் இப்படி ரொம்ப இழுத்து பிடிக்கிறீங்க, நீங்கள் தானே சிஎம் ஆக போகிறீங்க, நீங்கள் செலவு பண்ணுங்க என்று அமித்ஷாவே எடப்பாடியிடம் சொன்ன போதும் அவர் அந்த செலவு செய்கிற திட்டத்திலேயே இல்லை. யார் 10 கோடி யார் 20 கோடி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவர் சீட்டே கொடுத்தாரு. உண்மையான அதிமுக மீது பிடிப்புடைய வெற்றி பெறும் வாய்ப்புள்ள கட்சிக்காரர்கள் பலருக்கும் சீட்டு மறுக்கப்பட்டது. இதுதான் இந்த தோல்விக்கு காரணம். இப்படிப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய மகன் மித்துனும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த முடிவை எல்லாம் எடுத்தார்கள். ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை நம்பித்தான் எடப்பாடி செயல்பட்டார். வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் வரைக்கும் 150 சட்டமன்ற தொகுதிகள் நாம் வெற்றி பெறுவோம் என்று அதிமுக அமர்த்திய அந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி எடப்பாடிக்கு தப்பாக சொன்னிச்சு. அதிமுக ஐடி விங் இருக்குதா செத்து போச்சானே ஒன்றும் புரியல, அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை மிக தவறாக வழிநடத்தி அதிமுகவை தோல்வி பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், சசிகலாவை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அவர் ஒவ்வொரு தொகுதியிலையும் 1000, 2000, 8000, 10000 ஓட்டெல்லாம் அவர் வாங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்கள் விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நேருக்கு நேராக வேலுமணியும் பேசிவிட்டார். சிவி சண்முகமும் எடப்பாடிக்கு நேருக்கு நேராகவே இந்த கோரிக்கையை வைத்து விட்டார். ஆனால் எடப்பாடி பழைய எடப்பாடி இல்லை, இப்போ தோல்வி அடைந்த எடப்பாடியாக
இப்போ இருக்கிறதுனால அப்பையும் தோல்வி தான். ஆனால் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போது இந்த தோல்விக்கு பிறகு சட்டமன்ற கட்சி தலைவராக எஸ்பி வேலுமணியை நியமிக்க வேண்டும், சட்டமன்ற அதிமுக துணைத் தலைவராக சிவி சண்முகத்தை நியமிக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளின் அடிப்படையில் இப்போ இவங்க கிட்ட 36 எம்எல்ஏக்கள் இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. அதாவது எங்களிடம் வேலுமணி, சிவி சண்முகம் இவர்கள் தரப்பில் 36 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வசம் 5 முதல் 6 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற எம்எல்ஏக்கள் இன்னும் எந்த அணியும் சாராமல் நடுநிலையோடு தான் இருக்கிறாங்க என்று சொல்கிறார்கள். இப்போதைய எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவர்களுடைய திட்டம் என்னவென்றால், இவர்கள் இருவரும் செங்கோட்டையனோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். வேலுமணி செங்கோட்டையனை தாண்டி விஜயிடமே ஃபோனில் பேசும் அளவுக்கு அவரும் விஜயும் நீண்டகால நண்பர்கள். ஏனென்றால் வேலுமணிக்கும் சினிமா துறைக்கும் உள்ள சம்பந்தம் பற்றி முக்கியமானவர்களுக்கு நன்கு தெரியும். அந்த வகையில் வேலுமணியும் விஜயும் நீண்ட நாட்களாகவே நல்ல நட்பில்தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சிபிஎம் 2, சிபிஐ 2, விடுதலை சிறுத்தைகள் 2, முஸ்லீம் லீக் 2, இந்த 2 வச்சுட்டு இருக்கிற இந்த கட்சிகள் நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பக்கம் விஜய் அரசை ஆதரிக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதும் அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் வந்து விட்டார்களா, ஒருவர் ஆப்சண்ட் ஆனால் கூட நீங்கள் எந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வர முடியாது. இதை திமுக எதிர்க்கட்சியாக மிக சூப்பராக செயல்படும். அப்போ அவங்க கரெக்டாக அனைவரையும் சட்டமன்றத்துக்கு வர வைத்து சட்டமன்றத்தில் விஜயை வீழ்த்திவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த விளிம்பு நிலை மெஜாரிட்டியை நம்ப வேண்டாம். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவர்கள் அதிமுகவை உடைத்து அல்லது நாங்கள் தான் அதிமுக என்று கிளைம் செய்து அவர்கள் நம்மிடம் வருவார்கள். அந்த மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு 130, 140, 150 வரைக்கும் அந்த மெஜாரிட்டி கிடைக்கும். ஆட்சியை திடமாக வைத்திருக்கலாம், ஸ்டேபிளாக வைத்திருக்கலாம் என்று செங்கோட்டையன் விஜயிடம் பேசிவிட்டார் என்றும், அப்படி பேசியதற்கு பிறகுதான் இவர்களிடமும் சிவி சண்முகம், வேலுமணி உள்ளிட்டோரிடமும் பேசி இந்த ஆபரேஷனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் இப்போதைக்கு சொல்கிறார்கள். அடுத்தடுத்த நாட்களில் அதிமுக வெளிப்படையாக உடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய அப்டேட். எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? அவரும் சமாதானமாக சென்று பொதுச் செயலாளர் பதவியையும் சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவியையும் விட்டுக் கொடுப்பாரா? அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார், பொதுச் செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றுதான் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். ஆக அதிமுகவில் அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான திருப்பங்கள் காத்திருக்கின்றன. நன்றி.